தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தையூர் பங்களாவிற்கு மீண்டும் மின் இணைப்பு கேட்ட விவகாரத்தில் தற்போது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸும் பீலா வெங்கடேசனும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்த போதுதான் தையூரில் ஒரு பங்களா வாங்கியிருந்தார்கள். தற்போது இருவரும் பிரிந்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த பங்களாவானது பீலா வெங்கடேஷ் நியமித்த ஒரு காவலாளி கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த காவலாளி தாக்கியதாக ராஜேஷ் தாஸ்க்கு எதிராக பீலா வெங்கடேசன் ஒரு புகார் அளித்திருந்தார். அதன் பிறகு தன்னுடைய பெயரில் உள்ள அந்த மின் இணைப்பை தற்காலிகமாக துண்டிக்க வேண்டும் என ஏற்கனவே பீலா வெங்கடேசன் ஒரு மனு அளித்திருந்தார். அதன்படி அந்த பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் வழக்கு தொடர்ந்தார். அதாவது இந்த இடம் என்பது தன்னுடைய பெயரில் வாங்கப்பட்ட இடம். எனவே அந்த ஒரு மின் இணைப்பை துண்டித்தது சட்டவிரோதமானது. மீண்டும் அந்த மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் பீலா வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அந்த மின் இணைப்பு தன்னுடைய பெயரில் உள்ளது, தனக்கு அதை துண்டிப்பதற்கான அந்த அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் தாஸுக்கு சொந்தமாக நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு உள்ளது, பல லாட்ஜுகள் உள்ளது, அவர் அங்கு தங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பிற்கும் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்த ஒரு நடுவரை நியமிக்கலாமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதற்கு பீலா வெங்கடேசன் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சமரசமாக செல்வதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் இந்த இரண்டு பேரும் மாறுபட்ட ஒரு கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட அந்த பங்களாவிற்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற ராஜேஷ் தாஸ் வைத்த அந்த கோரிக்கையை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அதே போல இந்த வழக்கும் தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.